ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தற்பொழுதைய முக்கிய செய்தி, ட்ரம்பினுடைய எச்சரிக்கையை மீறி போரை தீவிரமாக்குகிறது ஈரான் என்ற முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதலை நடத்திட்டு வருது. ஈரான் தொடர்ந்து ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வீசிட்டு வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஈரானுடைய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இடைமறித்து அழிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்கு. பஹ்ரைன், துபாய், தோஹாவில் வெடிப்பு சத்தம் அதிகமாக இருக்கிறதாகவும் தொடர்ந்து அங்கு தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாகவும் ஜெருசலேம், டெல்-அவீவ் நகரங்களில் சைரன்கள் ஒலிச்சிட்டு வருவதாகவும் தற்பொழுது நாம் முக்கிய செய்தியை பார்த்துட்ருக்கோம். ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது ஈரான் தொடர்ந்து போரை தீவிரமாக்குகிறது. ட்ரம்பினுடைய எச்சரிக்கையை மீறி இந்த போரானது தீவிரமடைந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான் பேச்சுவார்த்தை கிடையாது என்று ஈரான் பாதுகாப்பு தலைவர் அலி லார்ஜானி தெரிவித்திருக்காரு. அதனுடைய முக்கிய தகவலும் வெளியாகிருக்கு. தொடர்ந்து நாம் பல்வேறு தகவல்களை கேட்டு பெற இணைகிறாரு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோன்னு ஈரான் பாதுகாப்பு தலைவர் சொல்லியிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ ட்ரம்ப் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கு? மேலும் நிலவரம் என்ன இந்த போர் தொடர்பாக? அமெரிக்காவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என ஈரான் தெரிவித்திருக்கிறது. இதை தெரிவித்திருப்பது ஈரான் நாட்டை சேர்ந்த அலி லார்ஜானி. இவர்தான் ஈரானுடைய செக்யூரிட்டி சீஃப், அதாவது பாதுகாப்பு தலைவர். குறிப்பாக கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரான் தரப்பு அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு விருப்பம் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி ஒன்று நேற்றைக்கு வெளியானது. இது குறித்து ட்ரம்ப் அவர்களிடம் கேட்டபோது அவரும் இதனை உறுதி செய்திருந்தார். ஈரானுடைய புதிய இடைக்கால தலைமை எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த ஆர்வமாக இருக்கிறது, நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்த சிறந்த மனதோடு இருக்கிறோம், ஆனால் அதே சமயம் பேச்சுவார்த்தையும் நடைபெறும், ராணுவ நடவடிக்கையும் நடைபெறும் என்று ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அதனை நிராகரிக்கும் விதமாக ஈரானினுடைய செக்யூரிட்டி சீஃப் அலி லார்ஜானி அவர்கள் நாங்கள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையான அந்த போர் என்பது இன்று 3வது நாளை எட்டி இருக்கிறது. இஸ்ரேலுடைய அந்த தாக்குதலுக்கு பதில் நடவடிக்கையாகவும் கமேனி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாகவும் இஸ்ரேல் மீதான தன்னுடைய ஏவுகணை தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தி இருக்கிறது. பல்வேறு வளைகுடா நாடுகளில் இன்று காலை முதலே பலத்த வெடிப்பு சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தோஹா, அபுதாபி, துபாய், பஹ்ரைன் உள்ளிட்ட பல நாடுகளில் உள்ள முக்கியமான நகரங்களில் இந்த வெடிப்பு சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஈரான் தன்னுடைய ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பதால் தான் இந்த சத்தம் கேட்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ஈரான் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், எங்களை நோக்கி இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ஈரான் எங்களை நோக்கி ஏவக்கூடிய அனைத்து ஏவுகணைகளையும் அச்சுறுத்தல்களையும் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம், எங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அவற்றை இடைமறித்து தாக்கி அழிக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டு இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்திலிருந்து புகை கிளம்பி இருப்பதாகவும் சற்று முன்னதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரே நேரத்தில் இஸ்ரேல் 2 நாடுகளோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு புறம் ஈரானோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது, மறுபுறம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவோடும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாவின் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் சுமார் 31 பேர் வரை தற்போது கொல்லப்பட்டிருப்பதாக லெபனானே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஆக 2 முனைகளில் இஸ்ரேல் 2 நாடுகளோடு போர் என்பது நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இங்கிலாந்தை பொறுத்தவரை எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தை பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் அமெரிக்காவிற்கு அனுமதி வழங்கி இருப்பதாக யுகேவினுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.